உலகெங்கிலும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேர் ஆதரவு எனக்கு கிடச்சிட்ருக்கு. என்கிட்ட பேசக்கூடிய நம்ம சேனல் நேயர்கள் எல்லாருமே வந்து நல்ல விதமான ஒரு ஆதரவு எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பயிற்சி பலன். சுக்கிரன் பயிற்சி அது மாத கிரகம். அது ஒரு மாதம் ஒரு இடத்துல இருப்பார், ஒரு ராசியில் இருப்பார். அவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத மேஷம் முதல் மீன முறையான 12 ராசிக்காரர்களுக்கு நம்ம பலன்களாக கொடுக்க போகிறோம். அதாவது சுக்கிரன் வந்து ஒரு மாதம் இருக்கிற கிரகம் தானே, ஒரு மாதம் என்ன பெருசாக நடந்துட போகுது அப்படின்னு சில யோசனைகள் இருக்கும் இல்லையா. ஆனால் அப்படி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து சுகபோகக்காரகன். அதாவது சுபிச்சங்களை கொடுக்கக்கூடியவர். சுபிச்சம்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சுக்கிரன் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது சுக்கிரன் தான். பயணங்களுக்கு அதிபதி, குடும்ப ஒற்றுமை, திருமணம், இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து காதல் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கிரன் தான். வண்டி வாகன யோகம் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிறப்புகள் பெற்ற 2 சுபகரங்கள், ஒன்று வந்து வியாழன், இன்னொருத்தர் வந்து சுக்கிரன். 2 பேருமே குரு தான். இப்படி 2 பேருமே வந்து சுபத்துவம் பலம் பெற்றவங்க. இப்படி முழு சுபர்களான 2 பேரில் ஒருத்தரான இந்த சுக்கிரனுடைய பயிற்சி, அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி, ஒரு மாதமாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷமாக இருந்தாலும் சரி, வந்து கண்டிப்பான முறையில் பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் அதை தான் நம்ம வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம வந்து பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன் வந்து எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார், சுகபோகங்களை கொடுக்க போகிறாரா, கஷ்டங்களை கொடுக்க போகிறார். அவர் தான் சுபகரம்னு சொல்லிட்டீங்களா, அவர் எது கஷ்டம் கொடுக்க போகிறாருன்னு யோசிப்பீங்க இல்லையா. சுக்கிரனாலேயும் சிலருக்கு தொந்தரவுகள் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. யார் நல்லவங்க கெட்டவங்கன்றது இருக்கிற இடத்த பொறுத்து தான். ஒரு சில ராசி லக்னத்துக்காரவங்களுக்கு சுக்கிரன் சுபராகவும் கெட்டது செய்வாங்க. சனி, யார் நம்ம மோசமான ஒரு அசுபர் நினச்சிட்டு இருக்கோமோ, ராகு சனி நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, அவங்க பயங்கரமான யோகங்களை செய்வாங்க. இது வந்து ஸ்தானம் அடிப்படையில் கிரக நிலைகளை பொறுத்து அதெல்லாம் மாறும். ஸோ அந்த வகையில் சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறான்றதை தெளிவாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அரசனை போல வாழ பிறந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நம்ம இந்த சுக்கிரனுடைய பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது, சுக்கிரன் சிம்ம ராசிக்கு என்ன ரோல் எடுக்கிறாரு, என்னென்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்தான அடிப்படையில் சிம்ம ராசியிலேருந்து 3ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான், 10ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். 3ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தைரியம், போராட்ட குணம், விடாமுயற்சி, ஆசை, விருப்பங்கள் இதெல்லாத்தையும் சொல்லக்கூடியது, சிற்றூர் பயணங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியவர் ஸ்தானம் அதுதான். அதே இடத்துல 10ஆம் இடத்துக்கு அவரே தான் அதிபதி. 3ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் தான் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு. 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். நம்மளோட வேலைவாய்ப்பு, நம்மளோட சம்பாத்தியம், நம்மளோட தெய்வ பக்தி இதெல்லாம் சொல்கிறது வந்து தொழில் ஸ்தானம் தான். ஸோ அந்த வகையில் இந்த 2 ஸ்தானத்துக்கு அதிபதி, 3ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது, பயிற்சியை எங்கே போகிறான்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் ஒரு மாத கிரகம் தான். அதனால் வந்து அவர் அடுத்து நகரக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மீன ராசி. மீன ராசி சுக்கிரனுக்கு 8ஆம் இடம், அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல போய் நிற்க போகிறாரு. நமக்கு தொழில்காரகன், 3ஆம் இடத்து அதிபதி. இவர் எப்படி நல்ல பலன் செய்வார் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அழுத்தமாக சொல்கிறேன், மீன ராசி சுக்கிரனுக்கு உச்ச வீடு, முழு பலம் பெறக்கூடிய ஸ்தானம். ஒரு சுபகிரகம் முழு பலம் பெறுறாரு அப்படின்னா உங்களுக்கு சிறந்த, அதாவது யாருக்குனாலும் அது நல்ல விஷயந்தான். ஒரு சுபகிரகம் ஒரு நல்லவங்க, ஒரு ஊரில் நல்லவங்க ஒருத்தர் வந்து பலமாக இருக்கார் அப்படின்னா அந்த ஊருக்கே நல்லதுன்ற மாதிரி ஒரு சுபகிரகம் பலம் பெறுறது உங்களுக்கே நல்லது தான். உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா எல்லாருக்கும் நல்லது. கண்டிப்பான முறையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஸ்தான அடிப்படையில் ஒரு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து 8ஆம் இடத்துல உச்ச பலம் அடைகிறாரு அப்படின்னா உங்களுக்கு சிறந்த ராஜயோகத்தை தொழில் சார்ந்து கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்து அதிபதி, ஜோதிட விதிப்படி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம், 8ஆம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம். ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் மறைகிறாரு அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற அடிப்படையில் விதி, ஜோதிட விதி அதுதான். அதாவது கெட்டவன் 3ஆம் இடத்து அதிபதி கெட்டவன், அவர் 8ஆம் இடம்ன்ற இன்னொரு இடத்துல போய் மறைகிறார். அப்போ கெட்டவன் கெட்டுட்டான், அதனால் உங்களுக்கு ராஜயோகம் வரும் அப்படின்றது வந்து ஜோதிட விதி. ஸோ அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்தும் சரி, ஜென்ரலாகவே சரி, எல்லா வகையிலையும் ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக சுக்கிரனுடைய பயிற்சி காலம் இருக்க போகுது. 25 நாட்கள், மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து மார்ச் 27ஆம் தேதி வரைக்குமான இந்த காலம் வந்து அற்புதமான காலம். எல்லா வகையிலையும் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்ற மாதிரி கண்டிப்பான முறையில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட இருக்கக்கூடிய இந்த உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த 25 நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன், அவரும் சுக்கிரனோட இணைவு.
அவரும் சுக்கிரனோட சேர்ந்து இணைவு பெற போகிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா சுபபோகங்கள் கொடுக்கக்கூடியவர், ஒரு எலைட் லைஃப்பை கொடுக்கக்கூடியவர், ஒரு ஹைஃபையான ஒரு வாழ்க்கை சூழலெல்லாம் கொடுக்கக்கூடியவர். ஸோ அந்த சுக்கிரனோட ராசிநாதன் தொடர்புக்கு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே உங்கள் தோற்றத்திலேயே உங்கள் மனசுலையும் சரி, எண்ணத்துலையும் சரி, தோற்றத்துலையும் சரி நீங்களும் வந்து எங்கே எனர்ஜெட்டிக்காக மாற போகிறீங்க அப்படின்றத சொல்லலாம். அது மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட வண்டி வாகனங்கள் வாங்குறது, நீங்கள் ஆசைப்பட்டதை தாராளமாக, அதாவது நம்ம காசு போட்டு வாங்குறோன்றதை தாண்டி உங்கள் நண்பர்கள் வந்து செஞ்சுட்டு போவாங்க. நான் வாங்கினேன், எனக்காக வாங்கினேன் தான், நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த கார் என்கிட்ட சும்மா தான் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இந்த பைக்கு நான் சும்மா தான் வச்சுருக்கேன், நான் வெளியூர் போகிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நண்பர்கள் மூலிமா பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும் போது வண்டி வாகனங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தொழில் சார்ந்து ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எதிர்பாராமல் ஒரு நண்பர் வந்து நான் இருக்கேன், நீ எதுக்கு வெளியில் கேட்டுட்ருக்க, இருந்தாங்க பிடிங்க செய்யுங்க அப்படின்னு உரிமையாக உங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இந்த சுக்கிரனுடைய இந்த பயிற்சி காலம் செய்ய போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து சேர்றாரு உங்கள் ராசிக்கு 7க்குரிய 6-7க்குரிய ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான். அவர் வந்து மார்ச் 6ஆம் தேதி வந்து சுக்கிரனோட சேர்ந்துறாரு. இந்த சனி சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் சூரியன் இந்த இணைவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் ஒரு மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும், சொந்த பந்தங்களுக்குள்ள இருந்த சங்கடங்களும் விலகி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த 25 நாட்கள் இருக்க போது. ஹாப்பியாக இருங்க. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது நேரம் வரைக்கும் மாத கிரகமான சுக்கிரன் முழு சுபகிரகம், அவர் சுபிச்சகாரகன், அவர் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். கண்டிப்பான முறையில் முழுமையாக 12 ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன் வந்து சுகபோகங்களை அள்ளி கொடுக்க போகிறார். அதுக்கான ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த 25 நாட்களும் இருக்க போகுது. உலகளாவிய அளவில் எல்லார் மனசுலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கூடுதலாக வந்து கிரக சேர்க்கைகளும் ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா. இப்போ சுக்கிரன் மட்டும் நம்ம எடுத்து நம்ம பலன் சொல்லலாம். ஸோ நம்ம சனி சேர்க்கை ஏற்படுறதை சொல்லியிருக்கிறோம். மீன ராசியில் அமர்றாங்க. ஸோ இந்த நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று அமர போகிறாரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏனைய மற்ற கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் இருக்காங்க. குரு இருக்கார், ராகு இருக்காங்க, கேது இருக்காங்க, சனி இருக்கிறாரு. சனியுமே வந்து மார்ச் 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் இவங்களுடைய நிலைகள்லாம் வச்சு தான் வந்து நம்ம சுக்கிரனுடைய பயிற்சி காலமான 25 நாட்களில் மீன ராசியில் வந்து உச்ச பலம் பெற்ற ஸ்தானத்துலேருந்து அவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து சுக்கிரன் நம்ம மையமாக வச்சு பார்க்க நம்ம சொன்ன பலன்கள் இது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜனன ஜாதகம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஜனன ஜாதகம் சொல்லக்கூடியது நீங்கள் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட ஜாதகம் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையிலும் உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலான தகவல்களும் தெளிவுகளும் கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் இப்போ கோச்சார அடிப்படையில் நம்ம சுக்கிரன் வந்து நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாரு, எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான். அந்த வகையில் நம்ம பலன் கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான யோக பலன்கள் இருக்குது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லியிருக்கேன். அது நிச்சயமாக அந்த 25 நாட்கள் நீங்கள் அதெல்லாம் அனுபவிக்க தான் போகிறீங்க. இதை தாண்டி தனிப்பட்ட உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனோட நிலை என்னவாக இருக்குது, சுகபோகக்காரன் சுக்கிரன் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்குறாரா, எந்த இடத்துல இருக்கிறாரு, மறைஞ்சிருக்காரா, பலம் குறைஞ்சிருக்காரா, நிறைஞ்சிருக்காரா, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சுக்கிரனுடைய அனுகூலங்கள் எப்படி இருக்க போகுது, ஏனைய மற்ற கிரகங்கள், உங்கள் லக்னம், தசா புத்தி இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கான எதிர்கால பலன்களை இன்னும் துல்லியமாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் உங்களுடைய ஜனன ஜாதக ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தெளிவான பலன்களை கொடுக்க முடியும் அப்படின்றத நான் கூறுகிறேன். உங்களுக்கு தெளிவான பலனை சொல்ல முடியுன்றதை நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் கணிக்கிறது அப்படின்ற ஒருத்தருக்கான பலன் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு கிரகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம், ஒரு ராசியை மட்டும் எடுத்துக்கிட்டோம், இப்போ ராசி அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு தாண்டி அது போதுமானதான் அப்படின்னா கிடையாது. ஜோதிடன் கணிக்கிறதுக்கு அதை பலன் சொல்கிறதுக்கு சில விதிகள் இருக்குது. அதாவது விதி, மதி, கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் தான் வந்து ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் நம்ம எடுப்போம். அது விதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லக்னம், மதி அப்படின்றது சந்திரன், ராசி நம்ம ராசி என்ன ராசியோ அதை பொறுத்து நம்ம பலன் சொல்கிறது. நம்ம ராசிக்கு கிரகங்கள் எங்கே இருக்காங்க, கோச்சாரத்துலேயும் சரி, உங்கள் ஜனன ஜாதகத்துலேயும் சரி, என்ன நிலையில் இருக்காங்கன்றதை வச்சுமா நம்ம பலன் எடுத்து சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கதி அப்படின்றது சூரியனுக்கு மற்ற கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதெல்லாம் பொறுத்து, அதாவது விதி, மதி, கதி இந்த 3 நிலையும் எடுத்து கோச்சாரத்தையும் எடுத்து இதெல்லாம் எடுத்து பார்த்து தான் முழுமையான துல்லியமான சரியான பலன்களை கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ கோச்சார அடிப்படையில், கோச்சாரம் ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம கவனிக்காம விட முடியாது. நம்ம சுயஜாதகம் பலமாக இருக்குது, யோக கிரகங்கள் நல்லா இருக்குது, நம்ம தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னாலும் கூட கோச்சாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கோச்சாரம் அதுக்கெல்லாம் வழிவிடணும். கோச்சாரத்தில் வந்து கிரகங்கள் பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருமே வந்து அந்த கொரோனா காலத்தில் லாக்டவுன் ஆகி வீட்டுக்கு வந்த மாதிரி எத்தனை நல்ல ஜாதகர்கள், யோக காலத்தில் இருந்தவங்கலாம் வீட்டில் முடங்கி இருந்தாங்க. ஸோ அப்போ காரணம் என்னென்னா கோச்சாரம் அப்போ சரியில்லை.
ஸோ அந்த மாதிரி இருந்துடக்கூடாது இல்லையா? அப்போ கோச்சாரம் நமக்கு, அதாவது கோச்சாரம் தற்கால கிரகநிலை, அது நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்து, நம்மளுடைய ஜாதகமும் எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம பலன் எடுத்து பலன் சொல்லும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா, கணிச்சு பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான இன்னும் துல்லியமான தெளிவான பலன்கள் கிடைக்கும். அதனால் தேவை இருக்கவங்க கண்டிப்பாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு உதவ காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.